Hi guys! Last video நம்ம gold shopping பார்த்தோம்ல அதோட continuation தான் இந்த வீடியோ. சண்டே ஃபுல்லா நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணன்றதை இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். என்னோட சண்டே ரொம்ப பிஸியா ஜாலியா ஃபன்னா யூஸ்ஃபுல்லா போச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கேருந்தே ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நந்தம்பாக்கத்தில் இருக்க சென்னை ட்ரேட் சென்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காக போயிட்டுருக்கோன்னா கன்னியல் துறை சம்மந்தமான ரீட்டைல் எக்ஸ்போ அங்கே நடக்கிறதா நமக்கு இன்விடேஷன் வந்துருந்துச்சு. அதனால தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 2 o'clock போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸே நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா 13, 14, 15 ஜூலை வந்து நடந்துருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்ததும் நம்ம எந்த செக்டார்லேருந்து வந்தோன்றதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கான ஐடி கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஐடி கார்ட்ஸை வச்சு தான் நம்ம உள்ளே வந்து என்டர் ஆக முடியும். நாங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஐடி கார்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஊர்லேருந்து இதே மாதிரி வந்திருந்தாங்க எக்ஸ்போக்கு. இந்த எக்ஸ்போவில் ஸ்டால்ஸ் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, ஹைதராபாத் அந்த மாதிரி பல ஸ்டேட்லேருந்து வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா பல வகையான ஐ டெஸ்டிங் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டெமோக்கு வச்சுருந்தாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆப்டிகல்ஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போனதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எக்ஸ்போலேருந்து அப்படியே ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் பெசன்ட் நகரில் இருக்க பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். நான் எப்போவுமே மெரினா பீச்சுக்கு தான் போயிருக்கேன். பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பீச் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பீச் உள்ளே என்ட்ராகும் போதே எங்கள் எல்லாரோட ஸ்பெஷல் சீம்பால் விற்றுட்டு இருந்தாங்க. அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு பீச் ஸ்டார்டிங்லேயே நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. கேம்ஸ் பார்த்ததும் பசங்க கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி கேம்ஸ் விளையாடலாம். நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு ஒரு கேம்ஸ் வந்து விளையாடிட்டு அங்கேயே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே இப்போ தான் என்ட்ராகும் போதே இந்த ஃபிஷ் கடையை பார்த்தோம். இதை பார்த்ததுமே சரி மீன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே வந்து உக்காந்துட்டோம். இந்த பெசன்ட் நகர் பீச்சில் விற்கிற மீனுக்கும் மெரினா பீச்சில் விற்கிற மீனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நல்லாவே ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் ஒரு பாம்ஃப்ரிட், எறா, இல்லி பூச்சி, கனவா அந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே டேஸ்ட் நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாகவே அந்த இல்லி பூச்சி ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஆசை. ஆனால் அது இப்போ இன்றைக்கி வரும்போது தான் வந்து நிறைவேறிச்சு. இந்த இல்லி பூச்சை பற்றி நான் ஸ்கூல் படிக்கும் போதே சன் மியூசிக்கில் ரியோ ஷோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுலேருந்தே நான் அதை ஆசைப்பட்டேன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பெசன்ட் நகர் பக்கம் வந்ததே இல்லை. இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு சின்ன நண்டு தான். நண்டு வந்து சின்ன சைஸ் நண்டு, அவ்வளோதான். மற்றபடி வந்து டேஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. என் பசங்க பீச்சுக்கு வந்ததுமே ஹேபடி கடைக்கு போனோம். ஹேபடி கடையில் போயிட்டு கொரியன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பீச் ஃபுல்லாக சுற்ற விட்டுட்டாங்க கடையை தேடி. நாங்கள் சரியாக பீச்சில் உட்கார கூட இல்லை. ஒரு வழியாக கடையை தேடி போனால் அந்த கடையே இன்றைக்கி லீவாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது. பசங்க தான் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. சரிடா வேறு கடையில் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு பீச்சை சுற்றி பார்த்தோம். இன்னும் கொஞ்சமே ஏர்லியாகவே வந்திருந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நைட் ஆனதுனால எங்கே என்னென்ன இருக்குன்றது சரியாக பார்க்க முடியல. மெரினா பீச் மாதிரி எங்கேயுமே நிறைய வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டால் போட்டிருந்தாங்க. பீச்சில் இருக்க கடைங்கள்லாம் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பசங்க நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டாங்க. ரிங் போடுற கேம்ஸ்லாம் விளையாண்டு அங்கே அந்த கிஃப்டெல்லாம் வந்து கூட வாங்கினாங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் இயர்லியாக கொஞ்சம் கிளம்பி சீக்கிரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பீச்சை விட்டு வெளியே வந்ததுமே பீச் பக்கத்தில் இருக்க சண்டே ஸ்பாட் என்ற ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் வந்திருந்தோம்.
நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருந்தோம். பெரியவன் வந்து டெட் பை சாக்லேட் வாங்கியிருந்தான், சின்ன பையன் வந்து ப்ரௌனி சாக்லேட் வாங்கியிருந்தான். நாங்கள் எல்லாருமே அந்த கோன் ஷேப்பில் இருக்க ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பீச்சை விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே கலர் கலராக ஃபிஷ் வந்து பவுலில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் நல்லாவே அழகாகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் ஒன்று பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா இது பவுலோட பார்த்திங்கன்னா 250 வித் ஃபுட்டோடையே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபிஷ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் பசங்களை வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில, அதனால் வளர்க்கல. அதனால் இது சின்னதாக இருந்ததுனால இது ஒன்று மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இதுக்கு என் 2 பசங்களுமே ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. சின்னவன் வந்து மைக்கிள்னும் பெரியவன் வந்து நீமோன்னு வச்சுருந்தான். சரி பிரச்சனை வேணாமேன்னு நம்ம சேர்த்து மைக்கிள் நீமோன்ற மாதிரி தான் கூப்பிட்டுட்ருக்கிறது. என்னோடய சண்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் பிஸியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.